ஸோ மக்களே ஒர்க்கு முடிச்ச மாதிரி இல்லை. ஸோ மக்களே போன வீடியோ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, டியூப்லெஸ் வைக்க போகிறோன்னு. அதுக்கான முயற்சி தான் அது. என்னடா அவன் டக்கு டக்குன்னு விட்டு தானே பார்க்குறீங்க? கண்டிப்பாக இல்லை. நான் ஒரு செகண்ட் வீடியோ ஸ்லோ பண்ணி காட்டுறேன். அந்த தரை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த தரையை தாங்க போட்டு மாங்கன்னு வெட்டிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா கூட சொன்னாங்க இந்த தரையில் ஒன்றும் வராதுடான்னு. எங்கள் அக்காவில் முடிஞ்ச பெரிய ஹெல்ப்பு அந்த மரக்கடை மட்டும் கொஞ்சம் நகர்த்தி போட்டாங்க. நானும் முடியுமான்னு வெட்டினேன், ஆனால் கடைசி வரைக்கும் முடியலை. தண்ணி ஊற்றியாங்க வெட்டினேன். சத்தியமாக முடியலைங்க. வெட்டலான்ட்டு ஒரு வீராப்பில் வந்துட்டேன். ஆனால் வெட்டி பார்த்தா தான் தெரியுது, கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. சத்தியமாக முடியலை. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கையில் நரம்பு போடுது தெரியுது, நல்லா பாருங்கள். இப்போ தெரியுதுங்க விவசாயோட கஷ்டம் என்னென்னு. கடவுள் புண்ணியத்தில் பைப்பில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சுங்க. தண்ணி ஊற்றியாங்க லைட்டாக வெட்டிட்டு இருந்தேன். 2 hours later. என்னடா இன்னுமாடா வெட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் என்னோட ரிப்ளை என்ன தெரியுமா? நெற்கோழி இப்படி இருக்கலாம். நெற்கோழி அது ஒரு முட்டை பார்த்துறியா? வாவ் இவ்வளோ பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் கூண்டி வெட்டி. சாரி மக்களே, ஜஸ்ட் ஃபார் ஃபன். மக்களே நான் வெட்டும்போது மணி 3, இப்போ பார்த்தீங்கன்னா மணி 4:30 ஆச்சு. ஒரு வழியா கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு வேலையா. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சா கம்ப்ளீட்டாக. 2000 years later. வழியாக ஃபினிஷிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி நான் ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்குறேன்னு தெரியும்னு தெரில. ஆனால் நான் வளர்த்த ட்ராகன் ஃப்ரூட்டில் வந்து 2 கட்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு. அது வந்து ஒழுங்காக வளரல. ஸோ அதை இப்போ கட் பண்ணிவிட போகிறேன், அவ்வளோதான். இது மாதிரி ஒழுங்காக வளராத கட்டிங்ஸை வெட்டி விட்டால் தான் பிளான்ட்டுக்கு நல்லது. ஸோ மக்களே ட்ராகன் ஃப்ரூட்டை பற்றி அப்டேட்டும் நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களே மக்களே, ஒரு ஃபாலோ மட்டும். இப்படி இருந்த இடத்து தாங்க நான் எப்படி மாற்றிருக்கேன். இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அது எனக்கு மட்டும் தாங்க தெரியும். மக்களே ஃபைனலாக வேலை முடிஞ்சு இப்படி தான் இருக்குது.